ரோஜா செடி 2 என்னுடைய பர்த்டே கிஃப்டாக கொடுத்தான்னு சொன்னேன்ல, அதுதான் நான் நட்டு வச்சுருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் வருது. இது வாழைக்கன்று, ஒரு லீஃப் தான் விட்டுருக்கு. கற்றாழை, வெத்தலை செடி இது. இது இன்னொரு ரோஸு. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் பார்த்துருப்பீங்களே, அந்த ரோஸ் தான் அது. இது வந்து பீன்ஸ், ஒரு மாதிரி பீன்ஸோட செடி அது. இது ஏற்கனவே தெரியும், பழைய வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. காக்கடான் செடி. இதிலே கனகாம்பரம் வச்சுருக்கோம். அப்புறம் இது மாமரம் தொட்டிலே வளர்ந்துச்சு, இன்னும் எடுத்து கீழே வைக்கல. இது புதினா செடி. இது ஹைப்ரிட் தான், அது நாட்டு புதினா இல்லை. இது சாமந்தி செடி. இது வந்து பீன்ஸ், இது இப்போ தான் வந்திருக்கு இலை. தக்காளி செடி. அப்புறம் மேலே ஒரு அவரைக்காய் போட்டிருக்கேன்ல, காட்டுறேன் பாருங்கள். அது வச்சு தான் இங்கே 2 போட்டு அது வந்துச்சு. இது மாதுளம் செடி. நான் வந்து பட்டாணியும் வந்து ஒரு துணியில் போட்டு வச்சேன். அது நல்லா முளைப்பு விட்டு வந்திருக்கு. அதை அப்போ நட்டு வைக்கலாம். இது ஒரு 10 நாள் கழிச்சு நான் எடுக்கிறேன். பாருங்கள், புதினா வந்து நான் கொஞ்சம் ஒரு தடவை பறிச்சிட்டோம் பிரிஞ்சி செய்கிறதுக்கு. இப்போ அந்த முளைப்பெலாம் நான் வந்து நட்டு வச்சுருக்கேன். அப்புறம் அவரைக்காய் செடி விதை போட்டேன்னு சொன்னேன்ல, அதுவும் நல்லா முளைச்சிருக்கு பாருங்கள். இருப்பீங்க, அந்த முட்டெலாம் பறிச்சிட்டோம். இப்போ தான் துளுப்பு வருது. இது வந்து வெஜிடபிள் பிரிஞ்சில் போடுற ஒரு பீன்ஸ் மாதிரி இருக்கும், அந்த வகை தான். இது பெங்களூரில் தான் நிறைய கிடைக்கும். அதனால் கொம்பு வச்சு அதில் சுற்றணுன்ட்டு அதை நட்டு வச்சுருக்கோம். இது ஏற்கனவே நீங்கள் பழசு தான் பார்த்த செடி தான், காக்கடான் கனகாபுரம் செடி தான். அப்புறம் இது வெத்தலை, கற்றாழை. அப்புறம் இது வந்து வெந்தயம், நான் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ முளைப்பு வந்திருக்கு. அதில் வெந்தயக்கீரை வரும். அப்புறம் இது வந்து ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியன். இது இந்த வேர் கீழே பக்கம் தண்ணி வச்சிங்கனாவே, தண்ணி கீழே இருந்தாவே அந்த வேர் பக்கம் அது வந்து முளைப்பு விட்டு வரும் அது. இது வந்து ரோஜா செடிக்கு வந்து உரம் மாரி எங்கள் அம்மா வந்து பூண்டு தோல், வெங்காயத்தோல் எல்லாம் போட்டிருக்கோம். நான் கேரட் ஒன்று புதைச்சி வச்சுருக்கேன். அது நல்லா இல்லை, சரி வைப்போம் வரட்டோன்ட்டு வச்சோம். இல்லை பாருங்கள், முட்டு விட்டுருக்கு பாருங்கள் ரோஜா செடி. இன்னும் இதுனா கலர்னே தெரியல, பூத்தா தான் தெரியும். அப்புறம் வாழைக்கன்று, இது நான் ஒரு இலை விட்டுருக்குன்னு சொன்னால, இப்போ 2 இலை. இப்போ நான் உனக்கு காமிச்சல முன்னாடி அவரைக்காய் செடி, அது நல்லா கொம்பு வச்சு ஊனி வச்சு சுற்றி வருது பாருங்கள். அப்புறம் தக்காளி, இது மாதுளம் தான் சரியாகவே வளரல. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.